பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஷவுட் அவுட் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு சேனல் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த சேனலை ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட நேம் மை கிரியேட்டிவிட்டி தமிழ். இன்னுமே ரொம்ப அப்டேட்டோட ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு அந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டரும் கூட. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அவங்க சேனலுக்கும் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரியும். இன்றைக்கி நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாதுங்க. ஸோ அதனால் கெமிக்கல் வாங்குறதுக்கு பதிலாக அதை ஒரு 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவரே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அப்படின்றதுனால நான் எதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணி நெயில் பாலிஷ் ரிமூவர் செஞ்சு காமிக்கணும், ஏதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணி நெயில் பாலிஷ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் சானிடைசர் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைம் ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்குதானே, அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போது இந்த ஹேண்ட் சானிடைசரை ஒரு காட்டனில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ கொஞ்சோண்டு எடுத்து உங்களோட நெயில் பாலிஷில், நல்லா காஞ்ச நெயில் பாலிஷில் ரப் பண்ணி பாருங்கள். சூப்பராக அழியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்துட்டேன் இல்லையா. எடுத்துகிட்டு இந்த நெயிலில் நான் இப்போ அழித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதக்கணக்காக போகுது அழிச்சு. ஸோ அதனால் இந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம அழித்து பார்க்கலாம். ஒரு 2-3 ரப்கே இந்த பாருங்கள் சூப்பராக நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகி வருது. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி நீங்கள் ரப் பண்ணினீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவரில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அழிச்சா போகும், அதே மாதிரியே தான் இந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி அழிக்கும் போது சூப்பராக போயிடுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாத்தையுமே அழிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு மெத்தட் கூட இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் டக்குன்னு இந்த அக்கா அழிச்சு முடிக்கட்டும், அதுக்குள்ளேயே செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோட லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் நிறைய கிராஃப்ட் நம்ம சேனலே பார்த்து நீங்கள் அனுப்பி விட்டுருந்தீங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர்த்தோட கிராஃப்ட்டை மிஸ்ஸும் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நிறைய மெயில் வருது. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோஸில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழிச்சு முடிச்சாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். பாடி ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, அந்த பாடி ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிறது யார்ட்லி லண்டன் பாடி ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அதனால் அதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ, எந்த பாடி ஸ்ப்ரே இருக்கோ அது நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பாடி ஸ்ப்ரேயில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நானுமே தெரிஞ்சுக்குவேன் அந்த பாடி ஸ்ப்ரேயில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா பாடி ஸ்ப்ரேலையுமே கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சேம் அதே மாதிரியே காட்டனில் கொஞ்சம் அந்த பாடி ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நம்ம ரப் பண்ணி பார்க்கலாம். ரப் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக அழிஞ்சு வருது. ஸோ ஃபுல்லாக நம்ம அழிச்சிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2021. சூப்பர்பாக நாளைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. ஸோ அதனால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா. ஸோ உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நெயில்ஸில் இருக்க நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம். ஹாய் அக்கா, ஐம் ரூஃபியா பர்வீன். உங்களுடைய ஸ்பின்னர் வீடியோவை பார்த்து நான் ஸ்பின்னர் பண்ணேன். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. என்னோடய பேர் எஸ்தர். நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் ஓல்டு பென் யூஸ் பண்ணி பேங்கிள் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஹாய் ஆண்டி, நீங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ண ஒயிட் போர்ட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் போஸ்டிங் திஸ் வீடியோ ஆண்டி. பாய் ஆண்டி. சூப்பராக இருக்கா அக்கா இந்த வீட்டு நல்லா இருந்துச்சு, அதில் பாட்டு பண்ணியிருக்கேன். ஓகேவாக்கா? அக்கா நான் வந்து தர்ஷினி பேசுகிறேன், உங்கள் சப்ஸ்கிரைபர் தான். நானும் நிவேதிதாவும் அதான் என் சிஸ்டரும் வந்து இந்த ட்ரை பண்ணி பார்த்தோம். இது எப்படி செய்துன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அக்கா. பாய் அக்கா. தேங்க்யூ அக்கா. ஹாய் அக்கா, என் பேர் ஜெசிரா. நீங்கள் பண்ணியிருந்த ஸ்பின்னர் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்போர்ட் மாம்ஸ் பியூட்டி ஆர்ட். சப்ஸ்கிரைபர் குட்டீஸ் அனுப்பின கிராஃப்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்பின்னர் வந்து ட்ரை பண்ணி அனுப்பியிருந்தீங்க. 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி வீடியோஸ்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்பின்னர் வந்து விளையாட தெரியல. உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், ஓகேங்களா? கொஞ்ச நேரம் அந்த ஸ்பின்னரை வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு மாதிரி விளையாடுறதுக்கு வந்துட்டு நமக்கு வரும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றிட்டு அதுக்கப்புறமா இழுக்கும்போது அப்படியே வந்துட்டு ஸ்பின் ஆகிட்டே வரும், அதாவது சொல்லிட்டுட்டே வரும் அது, ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் எல்லாருமே அனுப்பின கிராஃப்ட்ஸு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக சேஃபாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பர்வாக 2021 வந்துட்டு இருக்க போகுது. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.